நேற்று நம்ம ஒரே நாளில் கார் ஓட்டுறது எப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தான். நேற்று அவன் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி காமிச்சான். நீங்கள் வீடியோவிலலாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறது எப்படி, நேராக போகிறது யார் வேணாலும் ஓட்டிக்கலாம். ரிவர்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இடத்துல திருப்புறது, பின்னாடி பார்க்குற கால் வேணும், சைடு மில்லர் பார்த்து போகணும், இட வசதி இருக்கான்னு பார்த்து தான் நம்ம திருப்பணும் ரிவர்ஸு. ஆர்டி ஆஃபீஸ் போனோம்னா ஆர்டியை பார்த்து டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்து நிப்பாட்டுங்க, இல்லை இதில் இப்படி ரிவர்ஸ் போட்டு இதில் நேராக நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவார். அதனால் நம்ம ரிவர்ஸ் எப்படிங்கிறது இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அதை எடுத்து ரிவர்ஸ் எடுத்து நம்ம காட்டினோம்னா அவங்க அது மாதிரி வர்றாங்களான்னு பார்த்து நம்ம இன்றைக்கி அவங்கள ரெடி பண்ணுற ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு. இப்போ அதுங்க இதை ரிவர்ஸ் கீரு. இப்போ நம்ம வந்து கிளச்சை ஃபுல்லாக முதிச்சிட்டோம். ரிவர்ஸ் கீர் இது நோட்டில் இருக்குது. இந்த இப்படி தள்ளி இந்த பக்கமாக இழுக்கணும். இப்போ ரிவர்ஸ் கீர் போட்டாச்சு. இப்போ நம்ம ரிவர்ஸ் கீர் போட்டிருக்கோம். 6வது கீரு. முன்னாடி வந்து 5 கீர் வருது. இது லாஸ்ட் இப்படி எழுத்திங்கன்னா 6வது கீர் ரிவர்ஸ் கீர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது 2 பக்கம் சைடு மில்லர் பார்க்குறோம். சென்டர் மில்லர் பார்த்தோம்னா நமக்கு பின்னாடி எது வண்டி இருக்கா அப்படிங்கிறது தெரியும். நல்லா பார்த்துங்க. இப்படி கிளச்சை மெதுவாக விடணும். இப்படி மெதுவாக விட்டு ஸ்டேரிங் அளவாக வடிக்கணும். இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி சைடில் எட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் பார்த்துக்கலாம். இல்லைன்னா சைடு மில்லர் பார்த்து அப்படியே வரலாம். அது பாட்டில் பொறுமையாக வந்துட்டுருக்கு ரிவர்ஸ். அவ்வளோதான் ரிவர்ஸ் வர்றது. இப்போ ரிவர்ஸ் வந்துட்டோமா வண்டி இதாகுது. அப்படியே வீலை ஸ்டடி பண்ணிக்கலாம். மெதுவாக இப்படி கிளச்சிலேருந்து கால் எடுத்தோம்னா இதாகிக்கும். அவ்வளோதான். அப்படியே நிப்பாட்டிக்கிறோம். இதான் ரிவர்ஸ் எடுக்கிறது. அவ்வளோதான். ரிவர்ஸ் எடுத்தாச்சா? நீ அவங்கள வர சொல்லலாமா? இது நோட்ரு சரியா? இப்போ இந்த பக்கமாக இழுத்து எப்படி இழுக்கணும். இது ரிவர்ஸ் சரியா? இப்போ கிளச்சை பொறுமையாக விடணும். மெதுவாக அப்படியே சைடு மில்லர் பார்த்துங்க. போதும் அதே மாதிரி வந்தால் போதும். லேசாக கொஞ்சம் கிளச்ச லேசாக விட்டா தானே வரும். விட்டுட்டு இவர் அந்த கிளச்சு விடுறே இல்லை, வண்டி நகருதில்ல, அதே அளவில் வச்சுக்கா சரியா? கால் எடுத்துக்க, அந்த கால் எடுத்துக்க. இப்போ ரிவர்ஸ் கீர். இது நோட்ரா? ரிவர்ஸ் கீர். இது 6வது ரிவர்ஸ் கீர். கிளச்சில் மெதுவாக எடுக்கணும். ஒரு ஆஃப் கிளச் எடுத்து அப்படி எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போதும் அதே அளவுக்கு பிடிச்சிக்கணும். வண்டி மெதுவாக போகுதா? அப்படியே பிசுக்குன்னு விட்டுறக்கூடாது. கிளச்சை கிளச்சை ஃபுல்லாக முடிச்சாச்சா? இது நோட்ரு. இந்த பக்கம் தள்ளி அப்படி இழுக்கணும். இது ரிவர்ஸ் சரியா? சைடு மில்லரில் நல்லா பார்த்துக்கணும். பின்னாடி ஏதாவது வண்டி நிற்குதா என்னன்னு பார்த்துக்கணும். பொறுமையாக கிளச் விடணும். பொறுமையாக இன்னும் கொஞ்சம் பொறுமையாக விடணும். மெதுவாக போதும். கிளச் கொஞ்சம் ஆஃப் பண்ணி அப்படியே வரட்டும். கரெக்டாக வருதா? கரெக்ட். இன்னும் கொஞ்சம் கிளச் விடணும். கொஞ்சம் மெதுவாக போதும். அப்படியே வரட்டும். வந்துடுச்சா? பிரேக். அவ்வளோ. இப்போ ரிவர்ஸ் எடுக்கிறது எப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். நம்ம ஒரு தடவை வந்து ரிவர்ஸ் எடுத்து காமிச்சோம். அதே மாதிரி அவங்களும் ரிவர்ஸ் வந்தாங்க. புதுசாக ஓட்டுறனால கொஞ்சம் பயம் இருக்குது. ரிவர்ஸ் வரனால பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு 2 டைம் 3 டைம் வந்தோம்னா அப்புறம் அப்படியே ஒரு அளவுக்கு நம்ம, ஏன்னா அது வந்து கட் ரோட்லேருந்து நம்ம திருப்புறது எப்படி, ஏன்னா எல்லா இடத்துலையும் திருப்பிக்கலாம். கட் ரோட்டில் திருப்பங்கிறது கஷ்டம். அதனால் அந்த கட் ரோட்டில் ரிவர்ஸ் வர சொல்லி நம்ம பார்த்தோம். ஓரளவுக்கு நல்லா தெளிவாக தான் வந்திருக்கிறாங்க. அப்படியே ஓட்ட அங்கங்கே ரிவர்ஸ் கொடுத்துருந்தோம்னா அப்படியே சரியாகிக்கும். புதுசாக ஓட்டுறனால அப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.